சார் நீங்க எங்க சார் சென்னையில? சுனில் பொண்ணுக்கு பர்த்டே இல்லடா. ஆமா ஆமா, ஜீவித வேற சொல்லிட்டேன் சார். அப்போ சாயந்தரம் அங்க ஓகே மேடம். மை பாஸ். நெக்ஸ்ட். நீங்களா சாப்பிடல? பூனைக்கும் போட்டிருக்கேன், அவனுக்கும் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. என் பிரியாணி கலாய்க்கிறீங்களா? சேப்பா கிரவுண்ட்லயே நம்பர் 1 பிரியாணி தெரியுமா? தோனியே வந்து சின்ன எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸ் போட்டு அனுப்புன்னு கேட்பாரு தெரியுமா? அப்படியா? ஆமா. அது ஒண்ணு இல்ல சார், அவன் கடையில தோனின்னு ஒருத்தன் வேலை செய்யறான், அவனு சொல்றான். கலாய்ங்க. உங்களுக்கெல்லாம் திட்டு நம்ம சரக்கு கொடுத்த பாருங்க. இட்ஸ் மை ஃபேட். ஹலோ, ஹவ் டு யூ? நல்லா இருக்காங்க. அப்பா அம்மா கிளம்புறாங்க. உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லி ஸ்ரீநிதி கேட்டா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ண முடியுமான்னு அம்மா கேட்க சொன்னாங்க. அதானே டிராப் பண்ண. சரி, நான் உள்ள போய் வெயிட் பண்றேன். அனு இன்னும் கூட பேசுறது கிடையாது. காந்தி, இது யாரு தப்பும் கிடையாது. இத்தனை வருஷமா அதுக்கு அதே கோவத்தை வச்சுக்கிட்டு. சரி, அனுகிட்ட நான் போய் பேசிட்டுமா? கோவத்தினால அந்த பிரிவு இல்லை சார். என் பையன் சாகும்போது அவனுக்கு 5 வயசு. அந்த குழந்தைய பாதுகாக்க முடியாம விட்டதுக்காக தான் அந்த கில்ட்டினஸ்னால தான் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிட்டே இந்த தண்டனை. இதெல்லாம் என்ன லாஜிக்கிட்டாது? சார் விடுங்க சார். அவனே எப்பயாவது தான் வரான். நம்ம வேற ஏதாவது டாபிக் பேசலாம். சொல்ல வந்த மேட்டரே மறந்துட்டேன். டேய் மச்சான், மாஸ்கோல நம்ம எம்பசியை ரீஓபன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு மினிஸ்டர் அங்க ராங்கா வாயை விட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற குரூப் எம்பசி ஓபன் பண்ணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரே வாரம் நீங்க போய் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு. அதுக்கு நம்ம வசு தாண்டா போறோம் சார். வசுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் ஏஜென்சில இல்லைன்றதுனாலதான் என் பொண்ணுக்கு டிரைவர் வேலை பாக்குறதுக்கு அனு ஒத்துக்கிட்டா. அதையும் கெடுத்துறது. அடங்க அப்பா, உன்னை கண்ணை தூக்கிட்டு போய் அங்க சுட சொல்லல. இங்க இருக்கிற வேலையை அங்க போய் பார்க்க சொல்றேன். பெரிய பெரிய ஆபீஸ் எல்லாம் போறதுக்கு பயப்படுறாங்க. சார் சொல்லுங்க சார், இவனுக்கு அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? உனக்கு ஃபீல்டு ஒர்க் முடியாதுன்னு சொன்னேன். நான் ஏதாவது எதிர்ப்பு சொன்னேன்? அதுக்கப்புறம் ரிஸ்க் ஜாபே வேண்டான்னு சொன்னேன். அதை என்ன புரிஞ்சுட்டு காந்தி, நீ இங்கே கிடந்து சுத்தி உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா காந்தி? பொண்ணெல்லாம் ஒத்துக்க மாட்டான் சார். பொண்ணெல்லாம் ஒத்துப்பா. நீ அங்க போய் வேலையை முடிச்சுட்டு அவளுக்கு நல்ல ஒரு பிரசன்டேஷனை வாங்கி கொண்டு வா. இங்க ஸ்கூலுக்கு கொண்டு விடுறத விட அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்சல்யூட்லி ரைட். மாமா, செய்யும் தொழிலே தெய்வம். வர்க் இஸ் வர்ஷிப். ஐயா, இந்தியன் மினிஸ்டர் கேஷுவலா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டாங்க சார். பட் ரஷ்யன் கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்கு. ஆனா இந்த ஆப்ரேட் பார்ட்டி தான் இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன குரூப் நம்ம எம்பசி ஓபன் பண்ணதை எடுத்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் மீடியாவும் இங்கிருந்து கிடைக்கிற சின்ன வீடியோ கிளிப்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியன்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி இஷ்யூ ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. இங்க இருக்கிற நம்ம லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியால இருந்து வந்து நீங்க கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சார், இன்னொரு கப்பல் டேஸ்ல இங்க இருக்க இந்தியன் ஆரிஜின்ஸ் ரஷ்யன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இவெண்ட் பிளான் பண்ணுவோம். We should just show to the media that Indians are very safe here, sir. That is very important. What nonsense happening here? தெரியல சார், காலையில இருந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Go! Russian ministers